நான் எப்போவுமே வெஜ்ஜு தாங்க சமைப்பேன். இன்றைக்கி தான் நான்வெஜ் சமைக்கிறது நீங்களே பார்க்குறீங்க. உண்மையாவே அபூர்வமா தான் இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் என்ன நான்வெஜ் சமைக்கவே விட மாட்டாங்க. நானே பண்ணிக்கிறேன், நீ நல்லாவே பண்ண மாட்ட அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நைட் ஒர்க் இருக்கனால தான் நான் தான் பண்ணி ஆகணும். அந்த நிலைமைக்கு நானே தள்ளப்பட்டுள்ளேன். அதனால நான் வந்து சமைச்சிட்ருக்கேன். எங்கள் ஊர் சைட்லலாம் மீன் குழம்பு எப்படி செய்வாங்கன்னா, தாளிக்கவே மாட்டாங்கங்க. அப்படி செய்வாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் சைடு நல்லா மீன் கிடைக்குமா, அந்த மீனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடல் மீன். இங்கே மீன் ரொம்ப கிடைக்கவும் மாட்டுக்கு. நான் யூடியூப் சஜஷன் பார்த்து தான் பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் வந்து அதை வந்து தாளிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. மதியானம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெள்ளைப்பூடியும் உள்ளியும் நல்லா நசுக்கி போட்டா சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் ப்ராப்பராக ஒரு தூள் கூட இல்லைங்க. இருக்கிற தூளெல்லாம் அள்ளி போட்டு ஏதாவது பண்ணி வைப்போம் அப்படின்னாங்க பண்ணேன். ஆனால் உண்மையாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. மீன் குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையாகவே டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. என் பையன் வந்து நான் பண்ணுறேன்னு ஒரு கேப்பில் அவனும் உள்ளி வெள்ளைப்பூடு அதெல்லாம் போட்டு உளிச்சிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எனக்கு தாளிச்சு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொன்னாங்க அவங்க.